ஹலோ, வணக்கம். வெல்கம் டு கண்ணானை கண்ணை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா 7 மாதங்கள் கம்ப்ளீட்டான குழந்தையிலேருந்து உண்ணக்கூடிய காலை மற்றும் மதிய உணவு தான் எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக டைஜஸ்ட் ஆகக்கூடிய உணவு இது. அதே சமயம் சத்துக்கள் நிறைந்த உணவும் கூட. குழந்தைங்க விழுங்குறதுக்கும் எந்த சிரமமும் இருக்காது. இந்த உணவு இனிப்பு சுவை இல்லாதது. அப்படி இருந்தும் கூட நல்ல சுவையாகவே இருக்கும். இனிப்பு சுவை விரும்பாத குழந்தைகளுக்கு இந்த உணவை கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. ஃபஸ்ட்டு 2 ஸ்பூன் போல் நான் வீட்டில் யூஸ் பண்ணுற சாப்பாட்டு அரிசி தான் எடுத்திருக்கேன். அதை ஒரு 2-3 தடவையாவது நல்லா அலசி எடுத்துக்கலாம். நல்லா அலசினதுக்கப்புறமா தண்ணீர் இல்லாதபடி ஒரு காட்டன் துணியில் இந்த அரிசியை போட்டு நல்லா காய வச்சிடலாம். வெயிலுக்கு அடியில் வச்சாலும் சரி, இல்லை ஃபேனுக்கு அடியில் வச்சாலும் சரி, தூசி இல்லாத இடமா பார்த்து காய வச்சுருங்க. இது நல்லா இப்போ காயட்டும். அடுத்து ஒரு பேனில் 1 ஸ்பூன் போல் பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். உங்கள் குழந்தைங்களுக்கு 8 மாதங்கள் கம்ப்ளீட் ஆகியிருந்தாங்கன்னா, அதுக்கப்புறமா அவங்களுக்கு நட்ஸ் அலர்ஜி இல்லாமல் இருந்தால் மட்டும் 2 பாதாம் இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த பாதாமும் அதுக்கப்புறமா இந்த பொட்டுக்கடலையும் லைட்டாக நம்ம வறுத்து எடுத்துடலாம். மிதமான சூட்டில் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனால் போதும். இந்த மாதிரி இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இதை காய வச்சிடலாம். ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு இந்த அரிசியில் இப்போ எந்த வித ஈரத்தன்மையும் இல்லாமல் நல்லாவே காஞ்சிருச்சு. இப்போ இதையும் நம்ம பேனில் மாற்றிட்டு மிதமான சூட்டில் இந்த அரிசியை நம்ம வறுத்து எடுத்துடலாம். மிதமான சூட்டில் வறுத்து எடுக்கும் போது இதோட கலர் இந்த மாதிரி சேஞ்ச் ஆகிருக்கும். இதை நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே முறுக்கு மாதிரி நொறுங்கணும். ஸோ இந்த டைமில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த அரிசியோட சூடு இப்போது நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறமா இதை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிடலாம். மாற்றிட்டு இதில் ஒரு பிஞ்ச் அளவு நான் சீரகம் சேர்த்துக்கிறேன். நான் இன்றைக்கி ஒரு வேளை உணவுக்காக மட்டும்தான் செய்கிறனால ரொம்ப கம்மியான அளவில் எல்லாமே எடுத்திருக்கேன். நீங்கள் நிறைய அளவில் செய்யும் போது நீங்கள் அதுக்கேற்றபடி அளவு எடுத்துக்கோங்க. 2 பங்கு அரிசி 1 பங்கு போட்டுக்கடலைன்னு. ஆனால் முதல்ல செய்யும் போது ரொம்ப கம்மியான அளவுலேயே செய்யுங்க. உங்கள் குழந்தைக்கு செட் ஆனால் மட்டும் நிறைய அளவில் செஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ இது நல்லா மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடலாம். நல்லா அரைச்சாச்சு. இதோட கன்சிஸ்டன்சி பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு. நல்லா பவுடர் ஆகிடுச்சு. நீங்கள் நிறைய அளவில் செய்யும் போது ஜல்லடையில் ஜலிச்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. நான் எடுத்துக்கிட்ட அளவு பார்த்திங்கன்னா எனக்கு 2 டேபிள் ஸ்பூன் போல் இப்போ எனக்கு பவுடர் கிடச்சிருக்கு. இந்த 2 டேபிள் ஸ்பூன் பவுடரையும் நான் ஒரு பேனில் மாற்றிட்டு 1 கப்பு அளவு தண்ணீர் சேர்த்துக்கிறேன். எந்த வித சின்ன கட்டி இல்லாதபடி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இதை அப்படியே ஒரு ஸ்டவ்வில் மாற்றிட்டு மீடியம் ஃப்ளேமில் கைவிடாமல் இதை தொடர்ந்து மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம். ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் கூட ஆகலாம். ஏன்னா இது நல்லா வேகணும். குழந்தைங்க சாப்பிட்ற உணவு இல்லையா, அதனால் பொறுமையாக இது செய்யுங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சே பண்ணுங்கள். 10 நிமிஷத்துக்கு அப்புறமா எனக்கு இந்த கன்சிஸ்டன்சியில் கிடச்சிது. இது சரியான கன்சிஸ்டன்சி. இந்த டைமில் நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட போகிறேன். குழந்தைங்களுக்கு விழுங்குறதுக்கு எந்தவித சிரமம் இல்லாதபடி இந்த கன்சிஸ்டன்சி இருக்கணும். நம்ம குழந்தைக்கான உணவு அருமையாக ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சுவையாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த உணவை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் குழந்தைங்க எப்படி சாப்பிட்டாங்கன்னு கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இது போல் நிறைய பேபி ஃபுட் ரெசிபீஸ்லாம் நான் ஷேர் பண்ணிகிட்டே இருக்கேன். நம்ம சேனலோட வீடியோஸ் அப்புறம் ப்ளேலிஸ்ட்லாம் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.